ஏப்பா நிறுத்துப்பா. ஏங்க என் மாப்பிள்ள கண்டிப்பா சிலையோட வந்துருவாங்க. இதுக்கெல்லாம் அவசியமே இருக்காது. தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க. என்னப்பா இது? ஏங்க நீங்க சொன்னா எல்லாத்தையும் நிறுத்தணுமா? இவ்வளவு நேரம் வராத மாப்பிள்ள இனிமேல வரப்போறாரு. சிலையும் கிடைக்க போறது இல்ல, உங்க மாப்பிள்ளையும் வரப்போறது இல்ல. உங்க அம்மா குழியில இறங்கிதான் ஆகணும். அதுக்கு குழி வெட்டாம வேற என்ன பண்ணுவாங்க? டேய் நீங்க என்ன நிறுத்துறீங்க? தோண்டுங்கடா வேகமா. தோணுங்கய்யா. இருப்பா இருப்பா கொஞ்சம் இருப்பா. ஐயா கோச்சுக்காதீங்கய்யா. இப்ப என்ன குழிதானே தோன்றாங்க? சிலையோட உங்க மாப்பிள்ள வந்துட்டா இதுக்கு அவசியமே இல்லாம போயிடும். பரமேஸ்வரி அம்மாவோட நல்ல மனசுக்கு எந்த தப்பு நடக்காது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லதாவே நடக்கையா. மவனே, கிழவியோட டெத் இன்னைக்கு கன்ஃபார்ம். கும்பாபிஷேகமும் கேன்சல் தான். வா வருமா, தோண்டி முடிக்கட்டும். அக்கா வா நம்ம கோயிலுக்கு போலாம். எதுக்குடி? என்னக்கா எதுக்குங்கிற? அந்த கிழவி உனக்கு பதிலா குழியில இறங்குறேன்னு சொல்லிருக்குல்ல. ஓன் டிரைவர் மாப்பிள்ள இது வரைக்கும் சிலையோட வரல, இனிமேலும் வருவானாலும் டவுட்டா தான் இருக்கு. நம்ம அம்மா சாவுக்கு காரணமான அந்த கிழவி குழியில இறங்கி மண்டைய போட போகுது. உன் மருமகனால இந்த ஒரு நல்ல காரியம் நடக்க போகுது. அத பார்த்து நம்ம ரசிக்க வேணாம்? வாக்கா போலாம். இல்லடி, நான் வரல. எதையும் பாக்குற மனநிலைமையில நான் இல்ல. சரி, நீ வரலன்னா என்ன, நான் போய் பாக்குறேன். நம்ம அம்மா சாவுக்கு காரணமான அந்த கிழவி துடி துடிச்சு சாகுறத என் 2 கண்ணால பார்த்து ரசிக்கணும். என்ன இன்னும் அந்த தென்னாப்பிரிக்க பார்ட்டியை காணோம்? அண்ணே சொல்லுங்கண்ணே. என்ன குரு, சிலைய வித்துட்டியா? அண்ணே விலை பேசிட்டேண்ணே. வெளிநாட்டு பார்ட்டி ஒருத்தன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவானே, அவனுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பார், உங்ககிட்ட இருந்து எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த சிலையை தள்ளி விட்டுரு. இல்லன்னு வை, அந்த டிரைவர் வந்துட்டான்னா பிரச்சனை ஆயிடும். இது வரைக்கும் அவன் உன்னை தேடி வரல? வரலண்ணே. எக்காரணம் கொண்டும் சிலை அவன் கைக்கு போக கூடாது. நீ மாட்டினா அப்புறம் நாங்களும் மாட்டிப்போம். புரிஞ்சுதா? ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அண்ணே அவன் என்ன நெருங்கவே முடியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல சவுத் ஆப்பிரிக்கா பார்ட்டி ஒருத்தன் வந்து சிலையை வாங்கிட்டு போயிடுவான். அப்புறம் கப்பல் மூலமா சிலையை உடனே எடுத்துட்டு போயிடுவானே. அதனால சிலை அவன் கைக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீங்க கவலையே படாதீங்கண்ணே. சரி, பார்த்து நடந்துக்கோ. சரிங்கண்ணே. ஐயா, இப்படி ஊர்க்காரங்க எல்லாம் சைலண்டா இருந்தா எப்படி? டைம் வேற ஆயிக்கிட்டே இருக்கு. இந்த அம்மாவோட பேரை இனிமே வரப்போறதும் இல்ல. பஞ்சாயத்துல ஏற்கனவே முடிவெடுத்தபடி இவங்க குழியில இறங்க வேண்டியதுதான். ஏங்க லேட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்லங்க, இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாப்போம். என் மாப்பிள்ள வந்துருவாரு. ஆமா, அவரு சிலையோடு வருவேன்னு போன் பண்ணிருக்காரு. கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு, அவசரப்பட வேண்டாம். ஏதாவது பொய்ய சொல்லி நேரத்தை வளர்த்தலாம்னு பாக்குறீங்களா? அதெல்லாம் முடியாது. இந்த அம்மாவை குழியில இறங்க சொல்லுங்க. ஏப்பா, அந்த அம்மா தான் அவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, ஏன் அவசரப்படுற? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் பாப்போமே. ஏங்க, இவ்வளவு நேரம் வராத பேர இனிமேலேயே வரப்போறான். இந்த அம்மாவை குழியில இறங்கி மருமக நிரபராதின்னு நிரூபிக்க சொல்லுங்க. ஏய், இதுக்கெல்லாம் பயப்படுற ஆளு நான் இல்ல. வரட்டும், இன்னும் கொஞ்ச நேரத்துல சிலை வந்துரும். அப்ப சொல்றேன். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. பேசாம இருங்க. எப்பா சகல, எப்படியோ சிலையை மீட்டாச்சுப்பா. இப்பதான்ப்பா சந்தோஷமா இருக்கு.
ஆனா அந்த கல்பரேட் தப்பிச்சு போயிட்டானப்பா. அவனை சரவணன் பார்த்துப்பாரு. வாங்க. ஏங்க எப்பா? ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சிலையோட வந்துட்டு இருக்கன்னு விஷயத்த சொல்லிருங்க. சரிப்பா. சகல, என் போனை காணோம் சகல. எங்கேயும் மிஸ் ஆயிடுச்சு போலயே. என்னாச்சுப்பா? நாட் ரீச்சபிள்னு வருதுங்க. என்னப்பா இது? எப்படியாவது தகவலை சொல்லிடலான்னு பார்த்தா முடியாது போலயே. சீக்கிரமா போயிடலாம். ஐயா ஊர்க்காரங்களே, இங்க பாருங்க, கொடுத்த டைம் முடிஞ்சு போச்சு. இனிமேலாச்சும் இந்த பரமேஸ்வரி அம்மா குழியில இறங்குவாங்களா இல்ல இன்னும் பேரம் வருவான்னு ஏதாவது சாஜாப்பு சொல்லுவோம்.